வாங்க இப்போ புளி ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டுக்கணுங்க. கடுகு பொடிஞ்சதும் வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கணும். இதில் வந்து ரசத்துக்கு மிளகா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கணுங்க, ஏன்னா பொடியெல்லாம் எதுவும் போட மாட்டோம். வெங்காயத்தை நல்லா வதக்கிவிட்டு கொத்தமல்லி தழை காம்பு இருக்குது பாருங்கள், அதை போட்டுக்கோங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் கொத்தமல்லி தழை இல்லைங்க, அதனால் வீட்டில் கொத்தமல்லி தழை காம்பு தான் இருந்துச்சு, அதை போட்டு கிளறி வச்சாங்க. நல்லா வதக்கி புளி கரைச்சல் தண்ணியை ஊற்றணுங்க. புளி நல்லா கரைச்சுங்க. இந்த சக்கையை வடிக்கிட்டு அந்த தண்ணியை மட்டும் கரைச்சி ஊற்றிக்கணுங்க. இப்போ கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ பூண்டு சீரகம் இடித்து வச்சுங்க, பூண்டு சீரகத்தை போட்டுக்கலாங்க. இப்போ புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அந்த பூண்டு சீரகம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. பெருங்காயம் இப்படி தூவி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த ரசம் கொதிக்கக்கூடாதுங்க, நுர கட்டினதும் இறக்கிடணுங்க. அப்பப்போ நுர கட்ட கொஞ்சம் கிளறி விட்டுருணுங்க. அப்போ தான் அந்த புளியோட அந்த பச்சை வாடை போகுங்க. இப்போ லைட்டாக நல்லா நுர பொங்கணுங்க. நுர பொங்க கொதிக்க விடணும். கிளறி விட்டு அவ்வளோதாங்க, புளி ரசம் ரெடி.